வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் பிக்சர்ஸ் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்கும். சில காரணங்களால வீடியோ போட முடியல. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங் மூவிஸோட ப்ரீமியர் எப்போ இருக்க போகுது, எந்த ஃபெஸ்டிவலில் என்ன சேனல்ஸில் எப்போ போட போகிறாங்க அப்படி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி பாருங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், கலைஞர் டிவியோட அப்கமிங் ப்ரீமியர்ஸ் எப்போ இருக்க போகுது, அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் பார்த்தோன்னா ஆகஸ்ட் 15 இருக்குது. செப்டம்பரில் விநாயகர் சதுர்த்தி, அக்டோபரில் தீபாவளி மற்றும் ஆயுத பூஜை இருக்குது. அப்பப்போ என்ன படங்கள் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அப்கமிங் உள்ள பெரிய படங்களோட சேட்டலைட்ஸும் வாங்கியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் வழக்கம் போல் சன் டிவி விட்டு தான் பார்க்க போகிறோம். அருண்விஜி அவர்களோட மிஷன் சாப்டர் 1 மூவி இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க. இந்த படத்தை நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம். இண்டிபெண்டன்ஸ் டே போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த வீக்கெண்ட் சண்டே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மகேஷ் பாபு அவர்களோட குண்டூர் காரம் இந்த மூவி பார்த்தோம்னா ரீசெண்டாக இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் சன் மியூசிக்கில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் வெர்ஷன்லேயே. செப்டம்பர் மந்த் எதிர்பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா அரண்மனை 4 மூவி. இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விஜய் டிவி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன பண்ணால் சன் டிவிக்கு வர போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சன் டிவி இருக்குது அப்படின்னு நியூஸ் இருக்குது. அதனால இந்த படம் சன் டிவி கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை ஆயுத பூஜை அன்றைக்கி எதிர்பார்க்கலாம். விஜய் டிவியாக இருந்தாலும் ஆயுத பூஜைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜூலை 26 ரிலீஸ் ஆக போகிற தனுஷ் அவர்களோட 50th மூவி ராயன் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தோட ரைட்ஸ் பார்த்தா சன் டிவி தான் வச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சந்தனம் அவர்களோட இங்கே நான் தான் கிங் மூவி அவங்களோட தான் இருக்குது. இந்த படத்தை ஆயுத பூஜையில் எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் கலைஞர் டிவி கிட்ட இருக்க மூவி பார்த்தோம்னா மொரலாஸ் கம்மியான மூவி தான் இப்போ வச்சிருக்காங்க. சூர்யாவோட கருடன் மூவி. இந்த படம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக ஆயுத பூஜையில் எதிர்பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மினா. ஸோ பூஜா ஹாலிஸில் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் 2 மூவி இருக்குது. இந்த படத்துக்கு ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடச்சிருக்கு. இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தீபாவளிக்கு போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய படம், அதனால கண்டிப்பாக வழக்கமான 1:30 PM ஸ்டார்ட்டை போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் விஜய் டிவி கிட்ட வந்தோன்னா மஞ்சுபால் பாய்ஸ். இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் அவங்க தான் வச்சுருக்காங்க. இந்த படத்தை விநாயகர் சதுர்த்தி அப்படி இல்லாட்டி ஒரு சண்டே ப்ரீமியர் எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் 1 வீக்குள்ளே இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி அரண்மனை 4 சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஆவேசம் மூவி இருக்குது. ஃபகத் ஃபாசில் அவர்களோட ஒரு பயங்கரமான ஒரு மூவி தான் இந்த படம். இந்த படத்தை நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க விஜய் டிவி. இந்த படத்தை நம்ம ஆயுத பூஜை வீக்கெண்ட் அப்படி இல்லாட்டி தீபாவளி டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50% சான்ஸ் இருக்குது. மீதி இருக்க 50% சான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா மூவி. இந்த படம் ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சிருக்கு விஜய் சேதுபதி கரியரில். இந்த படத்தை நம்ம ஒரு 50% சான்ஸ் இருக்குது இந்த படத்தை தீபாவளிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா கவின் அவர்களோட ஸ்டார் மூவி இருக்குது. இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பூஜா ஹாலிஸ்க்கு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜெயம் ரவியோட சைரன் மூவி. இந்த படத்தையும் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வீக்கெண்டில் எதிர்பார்க்கலாம். ஜி தமிழில் பார்த்தோம்னா செலக்டிவான மூவிஸ் தான் வச்சுருக்காங்க. அதுவும் நல்ல திரைப்படங்கள் வச்சுருக்காங்க. விஷால் அவர்களோட ரத்ன மூவி. இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக தான் இருந்திருக்கு விஷால் அவர்களுக்கு. இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக தீபாவளிக்கு முன்னாடி இல்லாண்டி தீபாவளி அன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடி அப்படின்னா பூஜா ஹாலிஸ்க்கான போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா அன்னபூர்ணி மூவி ரீசெண்டாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அதாவது ப்ரோமோ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஜூலை எண்டுக்குள்ள டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க அன்னபூர்ணி மூவியை. நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பிடி சார் மூவி அவங்க தான் வச்சிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. சன் டிவிக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிடி சார் மூவி பார்த்தோன்னா தீபாவளிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஜீ தமிழாக இருந்தால். சன் டிவியாக இருந்தால் கண்டிப்பாக ஆயுத பூஜை டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு தளபதி விஜய் அவர்களோட கோட் மூவி. இந்த படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட சேட்டலைட்ஸ் பார்த்தோம்னா ஜீ நெட்வொர்க் தான் வாங்கியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகி. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு அதாவது 2025 பொங்கலுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சொன்ன லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு டிவியில் பார்க்குறது ஈராக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த திரைப்படம் இந்த சேனலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்கள்கிட்ட போடணும். ஓகே வீவர்ஸ், மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.